அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேக்ஸ் சீரீஸோட வீடியோ பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, மல்டிப்ளிகேஷனில் இருக்க ட்ரிக்ஸ் ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட்டித் தேர்வை பொறுத்தளவில் எந்த அளவுக்கு கான்செப்ட் முக்கியமோ அதேமாரி டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, கொடுக்கப்பட்ட டைமில் நீங்கள் சால்வ் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு ஒரு சம் தெரியும், ஆனால் பட் அந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய நேரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வின் பண்ண முடியாது. அதாவது கொடுக்கப்பட்ட டைமில் நீங்கள் சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி நீங்கள் கொடுக்கப்பட்ட டைமில் சால்வ் பண்ணணும்னா சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பேசிக்கில் இருந்தால் போக போகிறோம். ஓகேவா, நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மேக்ஸில் ஜீனியஸ் ஆகிட மாட்டீங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும் போது தான் நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸில் ஜீனியஸ் ஆவீங்க. அதுக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸு. இதே ஒரு 3 வீடியோ 4 வீடியோ நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சில மாடல் இருக்குது. அந்த மாடலில் வந்துச்சுன்னா எப்படி ஈஸியாக நம்ம மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, மாடல் பார்க்கலாம். மாடல் 1. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட நம்பர் இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். என்னென்னா, ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமாக இருக்கணும், லாஸ்ட் டிஜிட் ஷுட் பி 5 இருக்கணும். ஸோ எதுக்கு 5 இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்த சம்மில் இன்னொரு மெத்தடில் வரும், நான் சொல்லும்போது புரியும். இங்கே லாஸ்ட் டிஜிட் ஷுட் பி 5 இருக்கணும் அப்படிங்கிற மெத்தடு. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா 15 கிளாஸ் எக்ஸாம்பிள் இந்த மெத்தடில் இருக்கணும். இந்த மெத்தடில் இருந்துச்சுன்னா இங்கே ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. ஓகே, இதே மெத்தடை எப்படி கேட்கலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமு, ஸோ லாஸ்ட் டிஜிட் 5 இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இதே எக்ஸாம்பிள் 35 ஸ்கொயர் அப்படி இருக்குனாலும் இதே தானே. 35 ஸ்கொயர்னா 35 கிராஸ் 35 இதுதானே அர்த்தம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இதை எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 35 ஸ்கொயரே இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய மேட்டர் என்னன்னா, இப்படி கொடுத்துட்டாங்கன்னா அந்த கடைசி டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா, அது 5. ஸோ இதை அப்படியே பெருக்கிக்கோங்க. ஓகேவா, 5 கிராஸ் 5 என்ன வரும்? 25 வருமா? ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த முதல் டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா, இது 3. ஸோ 3க்கு அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போ 3 கிராஸ் 4 என்ன? 12. ஸோ இதுதான் ஆன்சர். இந்த மெத்தடில் அதே இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. 5 கிராஸ் 5 25 வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டிஜிட் 6. 6க்கு அடுத்த நம்பர் என்ன? 7. 6யும் 7யும் பெருக்குனீங்கன்னா எவ்வளவு? 42. ஸோ இதுக்கான ஆன்சர் 4225. இதை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? கண்டிப்பாக நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணுறதை விட கண்டிப்பாக இது டைம் கம்மியாக தான் எடுத்துக்கும். இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் இருக்குது, பார்த்துக்கலாம். இப்போ 11. ஓகே, 11க்கு அடுத்த நம்பர் 12. இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 132. நம்ம ஆல்ரெடி பார்த்தோமே, இது ரெண்டையும் பெருக்கிறோம் 25. இதான் ஆன்சர். 16. 16க்கு அடுத்த நம்பர் 17. அதையும் பெருக்கினீங்கன்னா 272 வரும். ஸோ 5 பெருக்கினா 25. ஓகே, இதை நான் டக்குன்னு போட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு 16ம் 17ம் பெருக்குது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு மேக்ஸில் நீங்கள் ஜீனியஸ் ஆகணும், இல்லைன்னா அதில் ஒரு டேலண்டான பர்சன் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த எப்படி வாய்ப்பாடுன்னு சொல்லக்கூடிய டேபிள்ஸ், ஓகேவா, குறைஞ்சது ஒரு 20 நம்பர் டேபிள்ஸ் வரை நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கோங்க. ஓகேவா, அதாவது 20வது வாய்ப்பாடு வரை கொஞ்சம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஸ்டினில் டக்குன்னு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் 20வது டேபிள் வரை நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சின்ன வயசில் நம்ம எல்லாமே பண்ணியிருப்போம். போட்டித் தேர்வுன்னு வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மற்றவங்களோட நீங்கள் குயிக்காக பண்ணிடலாம். டிஎன்பிசிக்கு நோ ப்ராப்ளம், ஏன்னா அதுக்கு டைம் இருக்கும். ஆனால் எஸ்எஸ்சி இதேமாரி பேங்கிங் எக்ஸாம் இதேமாரி அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டைமிங் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் 20வது வாய்ப்பாடு வரை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக மனப்பாடம் ஆகிடலாம். ஓகே, அடுத்த மாடல் பார்க்கலாம். மாடல் 2. இந்த மாடல் 2ல் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமாக இருக்கணும். ஆல்ரெடி அந்த மாடலில் சொன்ன மாதிரி தான். லாஸ்ட் டிஜிட்டோட கூடுதல் 10 இருக்கணும். நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, ஏன் 5 இருக்கணும் அப்படின்னா, 5 இருந்தால் மட்டும்தான் 5யும் கூட்டினீங்கன்னா 10ன்னு வரும். ஓகேவா, அதே கான்செப்ட் தான் இங்கே. என்னென்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமாக இருக்கணும். ஓகேவா, அடுத்தது கடைசி 2 டிஜிட்டாக கூட்டினீங்கன்னா 10 வரணும். இப்போ பாருங்கள், 6யும் 4யும் கூட்டினீங்கன்னா 10.
3 7 கொடுத்தீங்கன்னா 10, 8 2 கொடுத்தீங்கன்னா 10. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முந்தின டிஜிட் எல்லாம் சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த கண்டிஷனை இந்த மாடல் 2 சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? இப்படி கேட்டிருந்தாங்க, இப்படி இருந்தால் இதையுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. அதே மெத்தடு தான். ஓகே, அதே மெத்தடு தான். அங்கே இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமாக இருக்குது. அங்கே என்ன பண்ணணும், 5 5 பெருக்கணும்னா அதே மாதிரி இங்கே கடைசி 2 டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது 8 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16. நீங்கள் அங்கே சொன்ன மாதிரி தான் 3க்கு அடுத்த நம்பர் என்ன 4. அப்போ 3 4 12. ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணியாச்சா? அப்போ அடுத்த கணக்கை பாருங்கள். 7 3 பெருக்குனீங்கன்னா 21. 6க்கு அடுத்த நம்பர் 7. 6 7 பெருக்கினீங்கன்னா 42. ஈஸியாக சால்வ் பண்ணியாச்சா? அடுத்தது பாருங்க, இதில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் வந்தது எல்லாமே இப்போ 3 4 பெருக்குறீங்க அப்படின்னா 12. இப்போ 2 டிஜிட்டாக வந்துட்டு. ஆனால் இங்கே பாருங்கள், 1 9 பெருக்கிறீங்கன்னா 9 தான் வரும். ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா, அப்படியே நீங்கள் 9 விட்டுறக்கூடாது. 9னா இங்கே 2 டிஜிட்டாக வரணும். அப்படிங்கும்போது 0 9 அப்படின்னு எடுத்துக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ இவ்வளோ நேரம் பண்ணது அப்படின்னா டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணும்போது 2 டிஜிட் வந்துருச்சு. அப்போ நோ ப்ராப்ளம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 டிஜிட் தான் வருது. இப்படி கேட்டாங்க, இப்படி வந்துச்சுன்னா, ஆனால் கூட்டி பார்த்தீங்கன்னா 10. ஆனால் அங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 1 டிஜிட் தான் வருது. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா, இதில் 0 சேர்த்துக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா 09 வந்துடும். 9க்கு அடுத்த நம்பர் 10. 9 10 பெருக்கினா 90. ஸோ இதுக்கான ஆன்சர் இது. இப்போ அதே தான், நம்ம 16 17 இருக்குது பார்த்தீங்களா? இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 24. 16 17 பெருக்கும்போது 272. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வாய்ப்பாடுகள் நல்லா படித்து வச்சுக்கோங்க, டக்குன்னு சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த மாடல் பார்க்கலாம். மாடல் நம்பர் 3. இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மாடலில் என்ன பண்ணணும், அதாவது முதல் நம்பர் சேமாக இருக்கணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு 25ன்னு வச்சுக்கோங்களேன். முதல் நம்பர் சேமாக இருக்கணும், ரெண்டாவது நம்பர் சேமாக இருக்கணும். அதாவது ரெண்டாவது நம்பர் 5ஆக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அடுத்த மெத்தட் என்ன பார்த்தோம்னா, முதல் நம்பர் சேமாக இருக்கணும், இரண்டாவது நம்பரோட கூடுதல் 10ஆக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். மூணாவது நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். மூணாவது மாடல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட் சேமாக இருக்கணும். ஓகேவா? அதோட ஃபர்ஸ்ட் டிஜிட், ஓகே, ஃபர்ஸ்ட் டிஜிட்டோட கூடுதல் 10ஆக இருக்கணும். ஓகே, இப்போ மூணாவது மாடல் பார்க்குறோம். ஸோ இதுக்கு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு, இந்த மெத்தட் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். நம்ம அதில் என்ன பண்ணோம்னா கடைசி டிஜிட்டை அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். இங்கேயும் அதே மெத்தட் தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 டிஜிட் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் 09. இங்கே பாருங்கள், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 6 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 36ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ கடைசி 2 டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணியாச்சு. அதற்கு முன்னால் இதுக்கு முன்னால் பார்த்த 2 மாடல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மாடலில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 25 ஸ்கொயர்னு வந்து வச்சுக்கோங்களேன். அதாவது 25 பெருக்கல் 25னா நம்ம என்ன பண்ணுவோம், 2க்கு அடுத்த நம்பர் 3. ஸோ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நம்பரையே மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வருதுன்னா 1 9 வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 8. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 9 பெருக்கினீங்கன்னா 1 9 9 தான். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 16 வரும். இதில் இன்னொரு கூடுதலாக ஒரு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, அதை இதோட கூட்டிடணும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. ஸோ 6 கூட்டிடுவீங்க. ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். எது ஆன்சரு? அப்போ பார்த்தீங்கன்னா 12 09. இங்கே பார்த்தீங்கன்னா 22 36. புரிஞ்சுதா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 4. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த மெத்தட் இருந்தாலும் கடைசி நம்பரை அப்படியே மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே 4 பெருக்குனீங்கன்னா 16. ஓகேவா? இங்கே என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டையுமே பெருக்க போகிறோம். ஓகே, இதில் கூட ஒரு ஸ்டெப் மட்டும் இருக்குது. இப்போ இதை பெருக்கினீங்கன்னா 24. இங்கே என்ன பண்ணணும், கூட ஒரு ஸ்டெப் என்னென்னா இந்த கடைசி டிஜிட்டை அப்படியே கூட்டிக்கிற போகிறோம் 28. ஸோ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் 28 16. ஓகே, இங்கே என்ன பண்ண போகிறோம், இதே தான் 7 7 49. ஓகே, இப்போ இந்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கடைசி டிஜிட்டை கூட்ட போகிறோம். 21 + 7 28. ஃபைனல் ஆன்சர் 28 49. ஓகேவா? இப்போ 3 மாடல் பார்த்தாச்சு. இனிமேல் வரக்கூடிய மாடலை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னால் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க்
மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் மட்டும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.